வணக்கம் நண்பா, நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, கட்டில் இந்த திரைப்படத்தோட ஒரு மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ரிவ்யூ பொறுத்த முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஹீரோட ஃபேமிலி கூட்டு குடும்பம், கிட்டத்தட்ட அவங்க வீடு வந்து பாத்தீங்கன்னா 300 வருஷம் வந்துட்டு பழமையான வீடு. ஸோ சும்மா இருப்பாங்களா அண்ணன் தம்பிங்களா, எப்படி இருந்தாலும் இந்த வீட்டை வந்து வித்துருன்னு நினைக்கிறாங்க. அப்பா வந்துட்டு இறந்துட்டாரு, அம்மா மட்டும் தான் இருக்கிறாங்க. இப்போ கூட வந்து சொந்தக்காரங்களா எல்லாமே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சமயத்துல வந்துட்டு பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து, டேய் தம்பி இந்த வீட்டை வித்து விட்டுருவோம்டா, என்னடா வித்தோம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஆளுக்கு வந்துட்டு 75 லட்சம் ரூபா ஷேர் கிடைக்கும். ஸோ வித்து விட்டுருவோம், என்ன பண்ண போறீங்க, இவ்வளவு பெரிய வீட்டை வச்சுட்டு என்னடா பண்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே எல்லாருமே வந்துட்டு பேசி பாக்குறாங்க. பட் யாரும் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல வீட்டை வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. வீட்டை பார்க்க வந்தவன் எல்லாம் வீட்டெல்லாம் பிடிச்சிருக்கு, இது என்ன கட்டில, இந்த கட்டில் செம்மையா இருக்கு, இந்த கட்டிலுக்கு எவ்வளவு ரேட்டு, 3 லட்சம் ரூபா கொடுத்தா எடுத்துக்கிறாங்க. ஆனா அவங்க அம்மா, அவங்க இருக்கிற அவங்க பையன் யாருமே வந்துட்டு நோ, இந்த கட்டில் வந்துட்டு 250 வருஷம் பழமையான கட்டில், என் தாத்தன் பாட்டு முப்பாட்டை நானி என் பையன் எல்லாருமே இந்த கட்டில் தான் வந்துட்டு பிறந்தோம் வளர்கிறோம், எல்லாமே வந்துட்டு இந்த கட்டில் தான். ஸோ இந்த கட்டில் வந்து எங்களால விட்டே கொடுக்க முடியாது. இந்த கட்டில் வந்து எங்க குடும்பத்துல ஒரு அங்கம், ரேஷன் கார்டுல பேர் மட்டும் தான் சேர்க்கலே தவிர நாங்க எல்லாருமே வந்துட்டு இந்த கட்டில் வந்துட்டு ஒரு உயிரா வந்துட்டு பாக்குறோம் அப்படிங்கிற அளவு வந்துட்டு இந்த கட்டில் ஒரு பில்டப் கொடுக்குறாங்க. இருந்தாலுமே அந்த வீட்டுக்காரர் வந்துட்டு 5 லட்சம் ரூபா தரங்க இந்த கட்டிலுக்கு அப்படிங்கிறாங்க. எங்க போல வேணாலும் கொடுங்க, நாங்க இந்த கட்டில் வைக்க மாட்டோங்க அப்படின்றாங்க. வீட்டை மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வீட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இவங்க வர வேண்டிய பங்கு எல்லாமே வந்துட்டு எல்லாமே செட்டில் பண்ணி முடிச்சாச்சு. ஆனா இந்த கட்டிலுங்கிறது வந்துட்டு இருக்கிறது பெரிய கட்டிலா காட்டுறாங்க. இந்த கட்டில இந்த நட்டு போட்டுலாம் கழட்டி போட்டு எல்லாமே சேர்ந்து பாட்டா பிரிச்சு வெளியே எடுத்துட்டு போய் திரும்ப அந்த வீட்டுல வந்துட்டு செட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு. ஏன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 250 வருஷம் பழசு. இது உட்காந்து நம்ம கழட்டணும் அப்படின்னா ஏதாச்சும் வந்து உடஞ்சு போயிடும், திரும்ப வந்துட்டு பாடலாம் தெரியாது. இதெல்லாம் அந்த வருஷம் வந்துட்டு அப்ப செஞ்ச கட்டில்னால இந்த கட்டில அப்படியே தூக்கிட்டு போய் வேற ஒரு வீட்டுல வந்து செட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு வீடு வந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. வீடு செட் ஆகல. சோ இப்போ இதுக்கு அப்புறமேட்டு இந்த கட்டிலுக்கு என்ன ஆச்சு, இந்த நிலைமையில இந்த குடும்பம் எல்லாம் சேர்ந்து ஒட்டுக்கா ஒரு வீட்டுக்கு போனாங்களா இல்லையா அப்படிங்கலாம் இந்த படத்தோட மீதி கதையா அமைஞ்சிருந்தது. இந்த படத்துல என்ன நடந்துச்சு நல்லா இல்லைங்க பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கட்டில மையப்படுத்தின கதை அப்படிங்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. என்னடா ஒரு கட்டிலுக்காக ஒரு கதையா அப்படின்ட்டு. இப்ப ரீசெண்டா வந்து பார்க்கிங் வந்து இல்லையா, பார்க்கிங்காக ஒரு படமா, பார்க்கிங்காக இப்படி அடிச்சுப்பாங்களா அப்படின்ட்டு ரொம்ப சுவாரஸ்யமா அந்த படத்தை எடுத்துட்டு போயிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு கட்டிலுக்காகவா, கட்டில் வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க, கட்டில் டைட்டில்னு இருக்கு. சோ இது என்ன எப்படி ஒரு கதைகளமா இருக்கும் அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டி ரொம்ப சூப்பரா இருந்தது. அதே மாதிரி கட்டிலுக்கு இவங்க கொடுத்த பில்டப் 250 வருஷம் பழசாகட்டும், அந்த கட்டில வச்சு இவங்க என்ன பண்ண போறாங்க, அந்த கட்டில இவ்வளவு பெரிய வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும், அப்படியே எடுத்துட்டு போகணும், அதை வந்து பிரிக்காம அந்த கட்டில வந்துட்டு அப்படியே அந்த வீட்டுக்குள்ள விடணும், அந்த வீட்டுல செட் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த மாதிரி வீடே கிடைக்கலையா. ஸோ என்னதான் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அந்த கட்டிலுக்காக அப்படின்ட்டு இந்த கட்டிலோட பேக் ஸ்டோரி, இவங்களோட அந்த ஃபேமிலி ஸ்டோரி இதெல்லாம் போட்டு கலந்து கட்டி ஒரு மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 hour கொண்டு போயிறாங்க. ஆனா அதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த கட்டில வச்சு இவங்களும் எதுவுமே பண்ண முடியல, நம்மளாலையும் எதுவுமே பண்ண முடியல. சுத்தமா வந்துட்டு ஸ்டோரி நகரவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல கட்டில கொண்டு போய் வேற ஒரு இடத்துல வந்துட்டு இப்போதைக்கு வச்சுட்டு வீடு வந்துட்டு பாக்குறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. 75 லட்சம் கையில இருக்கு, வீடே கட்டிருக்கலாமே, ஒரு 2-3 மாசத்துல வந்துட்டு வேலையை முடிஞ்சிருக்குமே அப்படின்னு நமக்கு தோணாலுமே, இருந்தாலும் வீடு பாக்குறாங்க படம் முடிகிற வரைக்கும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. கடைசி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறதுமே ஒரு மாதிரி வந்துட்டு கொண்டு போய் முடிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல நம்ம சித்தார்த் வந்து கதை சொல்லிட்டு போறாரு. படத்துல சித்தார்த் நடிச்சிருக்காரு அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா நடுவுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கேமியோ தான் பண்ணிட்டு போறாரு. சும்மா அங்கங்க வந்துட்டு நான் இந்த வீட்டுல தாங்க எங்க அப்பா அம்மா இந்த வீட்டுல தான் நாங்க அதெல்லாம் பண்ணோம் அப்படின்ட்டு நடுவுல வந்துட்டு கதையை மட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு சொல்லிட்டு போறதுக்காக சித்தார்த் வந்துருந்தாரு. இப்படி சித்தார்த்து ஸ்கோப் உள்ள வேற யாருக்குமே இல்ல. சுஷ்டி தாங்கியும் ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாங்க படத்துல. அதை நம்ம சொல்லியே அவனு இங்க பதிவு பண்ணோம். அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஹீரோட கதாபாத்திரம் பார்க்கணும், அவனோட பையனோட கதாபாத்திரம் இருந்தா கட்டில இருந்தா தூங்குவன்ட்டு அந்த கட்டில தேடி கண்டுபிடிச்சு தூங்கிடும், போய் ஏறி படுத்து டப்புன்னு தூங்கிடும், வேற எதுவுமே கிடையாது. ஆனா அவனோட கதாபாத்திரம் ரொம்ப சூப்பரா ரசிக்க முடியாது. அந்த பையனை வச்சாச்சு ஏதாச்சும் உங்களுக்கு எமோஷனலா இல்லைன்னா ஹியூமர் சைடாச்சு, இல்லைன்னா ரொம்ப வந்துட்டு அந்த கட்டிலுக்காக இவங்க என்னென்ன பண்றாங்க, அந்த கட்டில வேற ஒருத்தங்க எடுத்துட்டு போயிட்டாங்க, இதுக்கப்புறமேட்டு இவங்க எப்படி கஷ்டப்பட்டு வாங்குறாங்க, அந்த கட்டில வச்சு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன. சோ இந்த மாதிரி வந்துட்டு அந்த கட்டில மையப்படுத்தி இன்னும் கொஞ்சம் நிறைய கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்திருக்கும். ஆனா கட்டில வீட்டுக்குள்ள கொண்டு போறதே ஒரு பிரச்சனையா அவங்க இருக்கிறதுனால அதுக்கப்புறமேட்டு ஒரு 1/2 hour மேல என்னால வந்துட்டு இந்த படத்தை முழுசா ரசிச்சு பார்க்க முடியாம ஒரு சூழ்நிலை ஏற்படதான் செய்யுது. சோ நீங்க இந்த கட்டில திரைப்படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு பிலோ ஆவரேஜான வாட்சா வந்துட்டு எனக்கு கொடுத்திருந்தது. ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.